ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு லைனிங் ப்ளவுஸு ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு ஒட்டிக்கிறேன். அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு ஃபேப்ரிக் க்ளூ நான் எடுத்திருக்கேன். அதை லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நம்ம சேர்த்து வச்சு சைடில் ஒரு ஸ்டிச் போடுவோம். அதுக்கு பதிலாக இந்த க்ளூ வச்சு வரைச்சிட்டு அப்படியே ஒட்டிச்சிக்கலாம். அதை எப்படின்னு இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்திருக்கேன். லைனிங் இதுவும் நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். கீழே கை பாகத்தில் மட்டும் இது கை பீஸு. இந்த லைனு அவுட்லைன் வரைச்சிக்கிறேன். அவுட்லைன் மாதிரியே நம்ம ஸ்டிச் போடுற இடத்துல அதே இடத்துலையே நம்ம இந்த க்ளூ வரைச்சிக்கலாம். க்ளூ அப்படி லைனை ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமாக வரைச்சா போதும். வரைச்சிட்டு இது ரெண்டையும் சேர்த்து ஒட்டிக்கணும். அந்த ஓரமாக தான் வரைச்சிருக்கேன். வரைச்சிட்டு இது ரெண்டையும் சேர்த்து வச்சு அப்படி ஒட்டிக்கலாம். சுருக்கு வராமல் பார்த்து கரெக்டாக ஒட்டணும். சுருக்கு வந்துச்சுன்னா ஒரு பீஸ் கீழே மேலேயும் பொந்தி நிற்கும். அதனால் கரெக்டாக 2 பீஸ் ஒன்றா வரணும். சுருக்கு இல்லாமல் விரித்து வச்சு அப்படியே ஒட்டிக்கலாம். இப்போ நல்லா ஒட்டி வந்துடுச்சு. இப்போ கை பீஸு ஒட்டி முடித்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு பீஸு அதே மாதிரி வரைச்சிட்டு ஃப்ரண்ட் பீஸில் மெயின் பீஸில் வரைச்சிருக்கேன். அப்போ லைனிங் பீஸ் எடுத்துகிட்டு அதில் ஒட்டிக்கலாம். இந்த பாருங்கள், மெயின் கிளாத்து தான் இது. லைனிங் கிளாத் எடுத்து இது மேலே வச்சு இது அப்படி தான் சுருக்கு வராமல் ஒட்டணும். கரெக்டாக அது சுருக்கு வராமல் ஒட்டணும்னா தான் நல்லாயிருக்கும். அப்படி நல்லா இழுத்து பிடிச்சி ஒட்டிக்கலாம். கழுத்து ஆம்ஹோல் எல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு அதை ஒட்டியாச்சு பாருங்கள். ஒட்டிட்டேன். ஃப்ரண்ட்டு பீஸும் ஒட்டிட்டேன், பேக் பீஸும் ஒட்டியாச்சு. ஏற்கனவே ஒட்டி வச்சுருக்கேன் நான். பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு கைக்கு உள்ளது கை பீஸும் ஏற்கனவே ஒட்டியாச்சு. இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி கட்டணும் பாருங்கள். அது பிரிஞ்சு வராமல் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்ட்ரு தான் நான் ஜாயின் பண்ணுறேன். எதுவுமே நகர்ந்து வரல, பிரிஞ்சு வரல, அப்படி நல்லா ஒட்டி தான் நிற்கிது. 2 ஷோல்டருமே ஜாயின் பண்ணிவிட்டேன். வரல உங்களுக்கு நல்லா இருக்குது. அந்த ஸ்டிச்சு சைடு ஸ்டிச்சு போடாமல் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதை வந்துடுச்சு. ஒட்டுனதோடு தான் அப்படியே விட்டுருக்கேன். அப்போ டாட்டும் பிடிச்சிட்டேன். எதுலேயுமே பிரிஞ்சு வரல. இதை பாருங்கள், ஆம்ஹோலில் எங்கேயுமே பிரிஞ்சு வரல. சைடு ஸ்டிச்சு இன்னும் போடாமையே தான் க்ளூ ஃபேப்ரிக் க்ளூவில் ஒட்டினதே தான் அப்படியே கரெக்டாக நிற்கிது. அதை பாருங்கள்.